சேலம் உருக்காலையை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இரண்டாவது நாளாக ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று முதல் ஊழியர்களின் குடும்பத்தினருடன் போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். இச்சம்பவம் குறித்து போராட்ட களத்தில் இருக்கும் செய்தியாளர் ரியாஸிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். ரியாஸ், இரண்டாவது நாள் போராட்டம் பற்றி சொல்லுங்க, உற்பத்தி இழப்பு பற்றி சொல்லுங்க ரியாஸ். வணக்கம் அனிதா. அதாவது தமிழகத்துடைய தொழில் வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய அங்கமாகவும் சேலத்துடைய தனி அடையாளமாக விளங்கிட்டு இருக்கிற இந்த சேலம் உருக்காலை சுமார் 4000 ஏக்கர் மேலே செயல்பட்டு இருக்கு. குறிப்பாக இங்கு உற்பத்தி செய்யப்படும் இந்த ஸ்டீல் ஆனது சர்வதேச அளவில் புகழ்பெற்றதாக விளங்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் தற்பொழுது மத்திய அரசு குறிப்பாக நஷ்டம் ஏற்பட்டதாக கூறி தற்போது இந்த உருக்காலையை தனியார் மயமாக்குவதற்கான முயற்சி இறங்கியிருக்காங்க. இந்த நிலையில் கடந்த 28ஆம் தேதி இதுக்கான ஈ டெண்டரை கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதனை எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ச்சியாக தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நேற்று அதிகாலை முதல் அதாவது சேலம் உருக்காலைக்கு செல்ல வேண்டிய ஊழியர்கள் அனைத்துமே தங்கள் ஷிஃப்ட்டுக்கு போகாமல் தற்போது 5A கேட்டுக்கு முன்பாக தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த நிலையில் தற்போது இரண்டாவது நாளாக இந்த போராட்டத்தில் அவங்களுடைய குடும்பத்தாருடன் இந்த போராட்டத்தில் கலந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக மத்திய அரசு அறிவித்திருக்கிற இந்த தனியார் மையத்தை உடனடியாக கைவிடணும் சொல்லி வலியுறுத்திருக்காங்க. அதே போல இந்த டெண்டரை உடனே திரும்ப பெறும் என வலியுறுத்தி அவங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சேலம் உருக்காலையில் 5000 தொழிலாளர்கள் மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் வேலையை பணியாற்றிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வேலை இலக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறி தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு இந்த தனியார் மையத்தை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது உங்களோட கோரிக்கை. தற்போது இரண்டாவது நாளாக நடைபெற்று இருக்கிற இந்த போராட்டத்தில் அவங்க குடும்பத்தாரும் கலந்துட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்தாரிடையே கேட்கலாம். அம்மா வணக்கம், நீங்கள் இந்த போராட்டத்தில் கலந்துட்டு இருக்கீங்க, எதை வலியுறுத்தி இங்கே உட்காந்துருக்கீங்க? இப்போ நீங்கள் சேலம் உருக்காலையை தனியார் மயமாக்கும் துடிக்கும் மத்திய அரசின் முடிவுக்கு எதிராகவும் தனியார் முதலாளிகளை தேர்வு செய்ய விடப்பட்ட டெண்டரை ரத்து செய்ய வலியுறுத்தும் நடத்தப்படும் போராட்டம். நீங்கள் இன்னைக்கு உங்கள் வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே உட்காந்துருக்கீங்க. ஸோ உங்கள் கணவரோட வேலையை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அந்த விஷயத்தில் சொல்லுங்கள். நீங்கள் கணவரோட வேலை தான் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் போராடுறோம். பொதுத்துறை நிறுவனமாக எங்கள் சேலம் உருக்காலை இருப்பதற்காக எங்கள் வாழ்வாதார நிலங்களை விட்டு கொடுத்துவிட்டு வேலைக்காக இன்னும் காத்து கொண்டிருக்கும். ஆனால் ஆலையை தனியாருக்கு கொடுப்பதற்காக நாங்கள் நிலத்தை கொடுக்கவில்லை. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4000 ஏக்கர் நிலத்தில் உருக்காலை ஆக்கிரமிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த 4000 ஏக்கர் நிலம் இங்கே இருக்கிற விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்டு தற்போது இரும்பாலைக்காக ஒதுக்கப்பட்டது. தற்போது இந்த இடத்தில் தற்போது தனியார் மயம் விடப்பட்டால் இங்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு இது வரைக்கும் வேலை வழங்கப்படவில்லை. அதே போல இந்த உருக்காலை நம்பியுள்ள தொழிலாளர்களும் கடுமையாக பாதிக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. அதே போல இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா தோமுசா ஜனசக்தி உள்ள தொழிற்சங்கத்தினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே போல இங்கு இது சேர்ந்த இங்கே தொழிலாளர்கள் நிர்வாகிகள் நம்ம இருக்காங்க மட்டும் பேசலாம். சார், நீங்க சொல்லுங்க, இரண்டாவது நாளாக போராட்டம் ஈடுபட்டிருக்கீங்க, இதனால உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கா? உற்பத்தி இப்போதைக்கு முழு அளவில் பாதிக்கப்பட்டிருக்குங்க. இதை தொடர்ந்து நாங்கள் இதை ஒரு முடிவு தெரியாமல் இந்த டெண்டரை வித்ட்ரா பண்ணுறதுக்கான முடிவு தெரியாமல் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுறதா இல்லை. இது போராட்டம் தொடருங்க. குறிப்பாக அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான போறீங்க? தொடர்ச்சியாக இன்னைக்கு 2 நாளாக போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. உற்பத்தி எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்குங்க? உற்பத்தி முழு அளவில் பாதிப்பு தாங்க. உள்ள எந்த ஆலை எங்கேயுமே உள்ள எந்த யூனிட்டும் இல்லை. நேற்று பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் கருப்பு பேட்ச் போட்டு தங்களோட கண்டனத்தை தெரிவித்தாங்க. இன்னொன்று நாங்கள் அடுத்த கட்டமாக உண்ணாவிரத போராட்டம் போடலாமான்ட்டு நாங்கள் எங்கள் கமிட்டியில் முடிவு பண்ணி நாங்கள் எல்லாம் கூடி பேசி முடிவு பண்ணி இதை வேலை நிறுத்த போராட்டத்தும் கூட உண்ணாவிரத போராட்டமாக கன்வெர்ட் பண்ணலாமாங்கிறதையும் யோசனை பண்ணி. தகவல்களுக்கு நன்றி ரியாஸ்.